நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். உன் கண்களை ஏறெடுத்து பார். ஒடுக்கப்படுதலும் நெருக்கப்படுதலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதற்கான வழியாக காணப்படுகிறது. ஏசாயா 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கின்றது. ஒடுக்குகிறவர்களை நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகனையும் ஒரு பலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். இது தேவன் செய்யக்கூடிய பெரிய காரியம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய இடத்திலேயே ஆண்டவர் இருக்கிறார். கோபம் உள்ள ஆண்டவர் தான், எரிச்சல் உள்ள தேவன் தான். ஆனால் அதே நேரத்துல மனதுருக்கம் உள்ள தேவனாகவும் இருக்கிறார். காயப்படுத்துகிற தேவனாகவும் இருக்கிறார். அதே நேரத்துல காயம் கட்டுகிறவராகவும் இருக்கிறார். ஒடுக்கப்படுதலுக்கும் நெருக்கப்படுதலுக்கும் ஒப்பு கொடுக்கிறவராய் இருந்தாலும் அவர்கள் ஆண்டவரை நோக்கி கதறி கூப்பிடும் பொழுது ஒடுக்கப்படுகிறவர்களுடைய கரங்களிலிருந்து தம்முடைய ஜனங்களை மீட்பதற்கும் தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் போது இந்த விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இஸ்ராயேல் ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிட்டு கூப்பிடுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. இஸ்ராயேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ராயேல் புத்திரரை ரட்சிக்கும்படிக்கு காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்தினியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். ஏன் இவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள்? மேலே 8ஆம் வசனத்துல நாம் வாசிக்கின்றோம். தேவனுடைய ஜனங்களாகிய இஸ்ராயேல் மக்கள் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற போது கர்த்தர் இஸ்ராயேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை மெசபத்தோமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயிமின் கையிலே விற்று போட்டார். இப்படியே இஸ்ராயேல் புத்திரர் கூசான் ரிஷதாயிமை விட்டு 8 வருஷம் சேவித்தார்கள். இவ்விதமான ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக்கப்பட்ட போது அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். தேவன் ஒத்னியேலை அனுப்பி அவர்களை விடுவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது இஸ்ராயேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்ராயேல் மக்களுடைய ஒரு பெரிய குறைபாடு என்னவென்றால் அவர்கள் கஷ்டப்படும் பொழுது தேவனை நோக்கி முறையிடுவார்கள். பிறகு கஷ்டமெல்லாம் நீங்கின பிற்பாடு தேவனை விட்டு தூரமாய் போவார்கள். அப்படிதான் இந்த நியாயாதிபதிகள் புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம். இங்க சிசரா என்னும் ஒரு சேனாதிபதியினுடைய ஆளுகைக்குள்ளாக இஸ்ராயேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாக்கப்பட்டார்கள். அதாவது 2ஆம் வசனம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாதிபதிக்கு சிசரா என்று பெயர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாக்கி அரோசேத்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 இருப்பிடங்கள் இருந்தது. அவன் இஸ்ராயேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாக ஒடுக்கினான். இந்த ஒடுக்குதல் நிமித்தமாய் நெருக்கப்படுதல் நிமித்தமாக இஸ்ராயேல் புத்திரர் ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது தேவன் அவர்களை மீட்கும்படியாக ஒரு இரட்சகனை தேவன் அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். தெபோராள் பாராக் என்று சொல்லப்படக்கூடிய தேவ பிள்ளைகளை எழுப்பி கர்த்தர் இஸ்ராயேல் ஜனங்களை அந்த சிசராவினுடைய கையிலிருந்து விடுவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை நோக்கி முறையிட்டு கெஞ்சி மன்றாடும் பொழுது தேவன் அவர்களை விடுவிப்பதற்கு இரட்சகர்களை எழும்ப பண்ணுகிறார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் அங்கே இன்னொரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கின்றோம். மீதியானியராலே இஸ்ராயேல் புத்திரர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ராயேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். மீதியானியர் இஸ்ராயேல் மக்களை பல வருடங்கள் கொடுமையாக
அடக்கி ஆண்டார்கள். இது நிமித்தம் அவர்கள் பட்ட வேதனைகளின் நிமித்தமாய், துன்பங்களின் நிமித்தமாய் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். இந்த ஒவ்வொரு அடிமைத்தனத்துக்குள்ள வரும் பொழுதும் ஒரு 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ள ஆகிறார்கள் என்று சொன்னால், ஆண்டவர் அவர்களை காப்பாற்றி நல்ல நிலையில கொண்டு வைத்த பிற்பாடு திரும்பவும் மனமாறி, புத்தி மாறி, பாதம் மாறி, அவர்கள் அக்கிரமமான வழியில போய் அந்நிய தெய்வங்களை கும்பிட்டு கொடுமையா தேவனுக்கு விரோதமா அவருடைய பிரமாணங்கள் எல்லாம் தூக்கி முதுகு பின்னாடி எரிஞ்சிட்டு பாவம் செய்யறதுனாலதான் இவ்வளவு கொடுமையான அடிமைத்தனங்கள் ஏற்படுகிறது. ஆனாலும் அந்த அடிமைத்தனங்கள் வரும் பொழுது திரும்ப அவங்களுக்கு உணர்வு வருகிறது, புத்தி வருகிறது. அடிமேல் அடி விழுந்த பிற்பாடு புத்தி வருகிறது. புத்தி வந்து தேவனை நோக்கி முறையிடுகிறார்கள். அப்படி அவர்கள் முறையிடும் பொழுது தேவன் இங்கே கிதியோனை அனுப்பி தேவன் அவர்களை விடுவிக்கிறார். அதுக்கு பிறகு நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே அம்மோன் புத்திரர் இஸ்ராயேல் மக்களை கொடுமையாக நெருக்குகிறார்கள். அவர்கள் இஸ்ராயேல் புத்திரர் தேவனை நோக்கி முறையிடுகிறார்கள். அப்பொழுது எப்தா என்ற ஒரு இரட்சகனை தேவன் அனுப்பி அவனை விடுவிக்கிறார். அதுக்கு பிறகு சிம்சோனை அனுப்புகிறார். இப்படி பல தேவ மனிதர்களை அனுப்பி இஸ்ராயேல் மக்களை விடுவிக்கிறார். ஆனா ஒவ்வொரு தடவையும் தேவனுக்கு கோபம் வந்து இவர்களை இனி கூப்பிடுதலை நாம கேட்கக்கூடாதுன்னு ஆண்டவர் முடிவு பண்ணவே இல்லை. எவ்வளவு அவர் கோபத்தை காண்பிச்சாரோ அவ்வளவுக்கு அவர் இரக்கத்தையும் காண்பிச்சிருக்கிறார், மனதுருக்கத்தையும் காண்பிச்சிருக்கிறார். இப்படி நாம் அறியும் பொழுது அன்று இஸ்ராயேல் மக்கள் மத்தியில் நடந்த தேவன் இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இஸ்ராயேல் புத்திரர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி இருந்து இஸ்ராயேல் மக்களை இன்னும் தேவன் இந்த உலகத்துல மிகப்பெரிய ஜனமாக, உலகத்திலே மிகவும் வல்லரசான ஒரு நாடாக அந்த நாட்டை தேவன் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு தேவன் செவி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றுதான் அடையாளம் இருக்கிறது. நாமும் ஆண்டவருக்குள்ளே உண்மையாய் நிலைத்திருப்போம் என்றால், ஒரே ஒழுங்காய் நடப்போம் என்றால், மாறி மாறி வாழாதபடிக்கு ஒரே நேராக ஆண்டவர் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிற பாதையிலே செம்மையாக விசுவாசத்துல உறுதியாக நின்று, நம்பிக்கையில நாம உறுதியாக நின்று, பக்திக்குரிய பாதையிலே நாம் செம்மையாக வாழ்வோம் என்றால் நாமும் ஆண்டவரை நோக்கி கஷ்டங்கள் வரும் பொழுது கூப்பிடும் பொழுது தேவன் நமக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். மார்க் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, விதை விதைக்கப்படுகிறது. அந்த விதையில பல இடங்களிலே அந்த விதைகள் விதைக்கப்படும். முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்படுகிறது, பெரும் பாதையான இடத்திலே விதைக்கப்படுகிறது, பாறை நிலத்திலே விதைக்கப்படுகிறது, நல்ல நிலத்திலே விதைக்கப்படுகிறது. பாறை நிலத்தில் விதைக்கப்பட்ட நிலையை குறித்து 17ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்படி வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடர்ல அடைகிறார்கள். இவர்களை கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழக்கூடாது, நிலையாய் நிற்க வேண்டும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கோம் என்றால், ஆண்டவருக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம் என்றால் உண்மையாகவே ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். சில வசனங்களை நாம் வாசிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். சங்கீதம் 37:27 நமக்கு இப்படி சொல்லிக் கொடுக்கிறது. தீமையை விட்டு விலகி நன்மை செய், நீ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 125:1 நான் வாசிக்கும் பொழுது அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. அதே நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படி நமக்கு சொல்லுகிறது, அவைகளை ஆண்டவருடைய வார்த்தைகளை உன் உள்ளத்தில் காத்து அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும் போது அது இன்பமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலே, ஐம்பத்தி 6ஆம் வசனம்,
என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். 7ஆம் வசனம் சொல்லுகிறார், வசனத்துல சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லுகிறார். 10ஆம் வசனத்திலே, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பவுல் சொல்லுகிற வார்த்தையை நாம் கவனிப்போம். சகோதரரே, அவனவன் தான் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன் என்று சொல்லுகிறார். 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இவ்விதமாய் நாம் ஜபத்திலும் கர்த்தருடைய வசனத்திலும் பக்திக்குரிய வாழ்க்கையிலும் விசுவாசத்திலும் நிலைத்திருக்க வேண்டும். இஸ்ராயேல் மக்கள் நேரத்துக்கு நேரம் மாறி மாறி தங்களுடைய பக்திக்குரிய வாழ்க்கையை அவர்கள் தடுமாறச் செய்து நிறைய உபத்திரவங்களையும் கஷ்டங்களையும் நெருக்கப்படுதலையும் ஒடுக்கப்படுதலையும் அனுபவித்தது மாதிரி நாமும் அப்படிப்பட்ட நிலைமைக்குள் தள்ளப்படாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருப்போம். ஒருவேளை நாம் ஒடுக்கப்பட்டு கிடப்போம், நெருக்கப்பட்டு கிடப்போம் என்றால் ஆண்டவரை நோக்கி முறையிட்டு கூப்பிடுவோம். நிச்சயம் கர்த்தர் உங்கள் மேல் இரக்கம் பாராட்டி உங்களுடைய கூப்பிடுதலுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். அன்பு நிறைந்த ஆண்டவரை, இந்த காலை வேளையில் உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ராயேல் மக்களுக்கு இரக்கம் பாராட்டின தேவன் பாவிகளாகிய எங்களுக்கும் இரக்கம் பாராட்டி எங்களை மீட்டிருக்கின்றீர். ரட்சிக்கப்பட்ட நாங்கள் ஆண்டவரை உண்மையிலே நிலைத்திருந்து உம்முடைய வசனத்திலே, உம்முடைய ஆவியிலே, உம்முடைய அந்யோன்யத்திலே, ஆண்டவர் உம்முடைய அன்பிலே, உம்முடைய சத்தியத்திலே ஆண்டவரை நாங்கள் நிலைத்து நின்று மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆட்களுக்கு ஏற்றபடியாக, நேரத்துக்கு ஏற்றபடியாக, சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடியாக நாங்கள் ஆண்டவரே சோத்திர பச்சோந்தி போல மாறுகிற வாழ்க்கை வாழாதபடிக்கு ஒரே நிலையாய் நாங்கள் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென். காட் பிளஸ்.